பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாக யாத்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும், யாத்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக 17ஆம் வசனத்திலே வேதம் சொல்வது, இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். 2ஆம் வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படியாய் அவனை அழைத்து அவனை அனுப்ப சித்தமாய் இருக்கிற பொழுது மோசே அநேக காரியங்களை சொல்லி அவன் முடியாதுன்னு சொல்கிறான். நான் கொன்னுவாயன், நான் பேச தெரியாதவன் என்று சொல்லி தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லி அவன் சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் யாரையாவது அனுப்பும் என்று சொல்லி அதை விட்டு தப்பித்து போய்விட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தரோடு கூட அவன் தர்க்கித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. போக மாட்டேன் என்று சொன்னவனுக்கு கர்த்தர் அழைத்து அனுப்பின காரியம் என்ன? இந்த கோலை உன் கையில் பிடித்து கொண்டு போ, இந்த கோலை கையில் பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்று சொன்னதாக வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்து அனுப்பின அந்த கோலை கொண்டு மோசே பார்வோனுடைய அரண்மனையையும் எகிப்திலையும் அவன் செய்த அடையாளங்கள் அநேக தண்ணீரை இரத்தமாய் மாற்றினான், புழுதியை பெண்களாய் மாற்றினான், வண்டுகளை உண்டாக்கினான், தவளைகளை உண்டாக்கினான். அவன் செய்த அடையாளங்கள் அநேக சொல்ல முடியாத அடையாளங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளை எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வருகிற பொழுது சமுத்திரம் அவளுக்கு தடையாய் இருந்த பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சமுத்திரத்தை பிளந்து விடும்படியாய் அந்த கோலை அவன் பயன்படுத்தினான். கர்த்தர் அதை பயன்படுத்தும்படி சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கோலை கையில் பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்று சொன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் சங்கீதம் 23:4 வாசிப்போமானால், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் கர்மன் தேவனுடைய பிள்ளைகளே, ஞானார்த்தமாய் இந்த கோலானது கர்த்தருடைய வசனத்துக்கு ஆதாரமாய் இருக்கிறது, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு ஆதாரமாய் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மோசேயோடு சொன்னது பொழுது அவர் கோலை குறித்து மாத்திரம் பேசவில்லை. அந்த கோல் கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் அன்றைக்கு அங்கே மோசேயை கொண்டு எகிப்திலே பார்வோனுடைய அரண்மனையிலே அவ்வளவு பெரிய அடையாளங்களை செய்தது என்று கருமையான தேவனுடைய பிள்ளைகளே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு எதிராய் வருகிற எல்லா தடைகளையும், எல்லா பிசாசின் கிரியைகளையும் நாம் அழிக்க வேண்டுமானால் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கோல் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து கொண்டு போவோமானால், நமக்கு எதிரே வருகிற சமுத்திரமானாலும் சரி, நமக்கு எதிரே வருகிற பார்வோனாலும் சரி, நம்மளால் அவனை வெற்றி கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆயுதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வசனம், ஆவியின் பட்டயம். வேத திட்டமாய் சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம் ஆவியின் பட்டயம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆவியின் பட்டயத்தை நாம் பிடித்து கொண்டு போவோமானால் நமக்கு எதிரே வருகிற எல்லா பிசாசின் கிரியைகளை நாம் அழிக்க முடியும். ஆமென். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமானால், சாட்சியின் வசனத்தினால் அவர்களை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே நான் ஜெயம் பெற வேண்டும், நான் ஜெயிக்க வேண்டும். நமக்கு ஒரு ஆயுதம் தேவை. பிசாசு நமக்கு விரோதமாய் அவன் உருவின பட்டயமாய் நின்று கொண்டிருக்கிறான். என் கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவனை ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம் அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே இருந்த நாட்களில் பிசாசு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்தான் அவரை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி. உம்முடைய வேதத்தில் எழுதியிருக்கிறதே, இப்படி எழுதியிருக்கிறதே, ஆழக்குதியும் உம்மை ஏந்தி கொண்டு போவார்கள்.
கல்லுகளை அப்பமாய் மாற்ற முடியும் என்று சொல்லி அங்கே பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை ஜெயித்து விடலாம் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டி கொண்டு வந்தான். ஆனால் கர்த்தரோ வசனத்தினால் இப்படி எழுதியிருக்கிறதே, அப்பாவே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறதே. இந்த கடைசி நாட்கள் என் கர்மன் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை இல்லாம, கர்த்தருடைய வசனம் இல்லாம, கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளாம உலகத்தை ஜெயிக்க முடியாது. உலக மனிதர்களை ஜெயிக்க முடியாது. உங்களால் வெற்றி கொள்ள முடியாது. ஆமென். வேதம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், கர்த்தருடைய வார்த்தை நம்மில் நிலைத்திருக்க வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அதை உன் கண்களுக்கு நேராக எழுதி வைத்துக்கொள், உன் கையிலே கட்டிக்கொள், உன் இருதய பலகையிலே எழுதிக்கொள் வேதம் சொல்லுது. கர்த்தர் வேதத்தை அற்பமாய் எண்ணுகிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இரவும் பகலோடு வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. நீங்கள் ஜெயமற்று கடந்து செல்ல முடியும். கர்த்தருடைய வசனம் உங்க இருதயத்தில் இல்லாம, கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்தில் இல்லாம, நீங்கள் அதை பற்றி கொள்ளாம, அதை நீங்கள் சார்ந்து கொள்ளாம இருப்பேன்னு சொன்னால் உங்களால் ஜெயம் பெற முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கர்மேன் தேவனுடைய பிள்ளைகளே, வசனம் தான் நமக்கு பட்டயம், அது ஆவியின் பட்டயம். இதைத்தான் மோசேக்கு கர்த்தர் சொன்னார், இதை நீ கையில பிடிச்சிட்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கர்மேன் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் அடையாளங்களை செய்ய வேண்டும் சொன்னால் கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்வோம், வசனத்தை பிடித்துக் கொள்வோம், வசனத்தை உறுதியாயிருப்போம். நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை அது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒழியாது என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஆயுதத்தை கர்த்தர் கையிலே கொடுத்திருக்கிறார். அவருடைய வேதத்துக்கு பட்டயம் என்று பெயர். அவருடைய வார்த்தை அடங்கிய இந்த வேதத்துக்கு பட்டயம் என்று பெயர். பட்டயம் என்றால் ஆயுதம், கோல். இதை பிடிச்சிட்டு போவோம், நிச்சயமாய் வெற்றி பெறுவோம். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, ஏசப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த கோலை கையில் பிடித்து கொண்டு போ, இதனாலே அடையாளங்களை செய்வாய் என்று சொல்லுகிறேன். உம்முடைய கோல் உம்முடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறபடி நாங்கள் உம்முடைய கோலை கையிலே பிடித்துக் கொள்ள, இருதயத்திலே பிடித்துக் கொள்ள, கண்களுக்கு நேராக நிலைநிறுத்திக் கொள்ள என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும். இதை கொண்டு நாங்கள் அடையாளங்களை செய்ய, ஜெயிக்க, இந்த பட்டத்தை கொண்டு பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பட்டயத்தை பிடித்து கொள்ளட்டும் ஆண்டவரே, கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.